எதற்காக பள்ளி மாணவர்கள் இதை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது இந்த கிரியா யோகத்தை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு முக்கிய ஒரு காரணம் உண்டு. படித்து முடித்து, அதாவது பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்குள் நுழையும் பொழுது அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நட்பு வட்டாரங்கள் அடுத்த ஒரு 4 வருடத்திலிருந்து ஒரு 6 வருடங்கள் அவர்களுடைய அந்த புதுமையான நட்பு, அந்த வட்டாரம்தான் அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார்கள், எதை பற்றி பேசுகிறார்கள், நாட்டு நடப்பு தெரியுமா, வீட்டு நடப்பு தெரியுமா, அவர்களுடைய வீட்டில் அன்றாட செலவு என்பது என்ன, அவருடைய மாத வருமானம் என்பது என்ன, இதை அனைத்துமே புரிந்து கொண்டு அதன் பின் தன்னுடைய முடிவை எடுக்கக்கூடிய எந்த ஒரு மாணவனுமே தெளிவானவனாகத்தான் இருப்பான். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எல்லா குழந்தைகளுமே ஒரு நேரத்தில், அதாவது அந்த பள்ளி படிப்பு முடித்து ஒரு சில காலம், 1 வருடங்கள், 2 வருடங்கள், 4, 5 வருடங்கள் தன்னுடைய மேல் படிப்பிற்காக அவர்கள் வெளியே செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். எப்பொழுதுமே நம்முடைய கையிலே வைத்து கொண்டு இருக்க முடியாது. அப்பொழுதென்றால் அவர்கள் பயணிக்கும் நேரம், அந்த 4, 5 வருடம் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது என்பது மிக 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 ஒரு முக்கியமான விஷயம். சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாகவே நடக்க வேண்டும் என்று அந்த பரிசீலனை செய்து பார்க்கக்கூடிய தன்மை வேண்டும். தீயது என்று தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடன் பழகி கொண்டிருப்பவன் எவ்வாறு இருக்கிறான், நம்முடன் எவ்வாறு பேசுகிறான், நாம் அவனுடைய பேச்சில் நம்முடைய முன்னேற்றத்தை அடைகிறோமா, இல்லை நாம் பின்னால் செல்கிறோமா அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ் மைண்டு, அதை பாகுபாடு செய்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வர வேண்டும். காரணம், அந்த தான் முக்கியமான ஒரு வயது. அதனால தான் சொல்கிறேன், அந்த பயிற்சியை செய்யும் பொழுது தன்னுடைய நிலையை உணர்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அனைத்தையுமே இந்த பயிற்சிகள் கொடுக்கும். பெற்றோர்களுடைய ஆசை என்னவாக இருக்கும், தான் நன்றாக எப்படி வாழ்ந்தோமோ அதுபோலவே தன்னுடைய குழந்தைகளும் நன்றாக வளர வேண்டும், அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்களும் விரும்புவார்கள். அதே போல்தான் ஒரு மாணவன் அந்த இளம் வயதில் அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டியது என்பது நம்முடைய கடமை. ஆனால் அதை அவர்கள் பின்தொடர்கிறார்களா என்பதை நாம் இப்பொழுதே யூகித்து கொள்ள வேண்டும். நம்முடைய கையில் இருக்கும் பொழுதே இந்த மாதிரி ஒரு ஆன்மீக விஷயங்களும் ஒரு விஞ்ஞான விஷயங்களையும் அவர்களை கற்க வைத்து அவர்கள் அதை தினமும் செய்கிறார்கள். ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரு மாதம் அவர்களை பின்தொடர்ந்தால் போதும், அவர்களுக்காகவே புரிந்துவிடும் அவர்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று. நல்லதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய